Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3391 டேட்டாபேஸ் டிசைன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ட்ரா ER டயக்ராம். அதாவது ப்ரீவியஸ் செஷன் வீடியோவில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ER மாடல்னா என்ன, அதாவது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்னா என்ன, அதில் ஆட்ரிபியூட்னா என்ன, நம்ம என்டிட்டினா என்ன, ரிலேஷன்ஷிப்னா என்ன, பார்ட்டிசிபேஷன்னா என்ன, இது எல்லாமே பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் ER டயக்ராம்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம், அதான் ER மாடல் அப்படின்னு சொல்வோம். இட் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டேட்டாபேஸ் யூஸ்டு டு மென்ஷன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்டிட்டி அண்ட் ஆட்ரிபியூட். ஓகேவா? என்டிட்டி மீன்ஸ் என்னது, நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோமோ தட் ஆப்ஜெக்ட், பிளேஸ், திங்ஸ், இதை தான் வந்து என்டிட்டின்னு சொல்லுவோம். தட் அதோடைய கேரக்டரிஸ்டிக்கை பற்றி சொல்கிறதுக்கு பேர் ஆட்ரிபியூட். ஓகேவா? அதில் கீ ஆட்ரிபியூட் இருக்குது, காம்போசிட் ஆட்ரிபியூட் இருக்குது, நமக்கு டிரைவ்டு ஆட்ரிபியூட் இருக்குது, மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட் இருக்குது. அதுக்கு இடையில ரெண்டு என்டிட்டிக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறது தான் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ER டயக்ராமில் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ER டயக்ராமை எப்படி ஒரு கான்செப்ட் கொடுத்துருந்தா வரையிறது. ஓகே, ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதுக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன, இதை பற்றி ட்ரா பண்ணி ER டயக்ராம்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது இந்த ER டயக்ராமில், நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை டேட்டாஸுக்கு இடையில இல்லை ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ER டயக்ராம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? தென் ER டயக்ராம் ஒரு லைக் ப்ளூ பிரிண்ட் ஃபார் டிசைனிங் த டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸை டிசைன் பண்ணணும்னா அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு காப்பி இப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம ER டயக்ராமை. அதே மாதிரி ஒரு டேட்டாபேஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டிசைனர்ஸோடையோ டெவலப்போடையோ யூசரோடையோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த ER மாடல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள என்ன மாதிரி டேட்டாபேஸ் இருக்கு, அதோடைய ஆப்ரேஷன், ரிலேஷன்ஷிப் என்ன, இதெல்லாம் டிஃபைன் பண்றதுக்கு இந்த ER டயக்ராம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. தீஸ் ஆர் த சம் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் ஃபார் ER டயக்ராம். ஓகே, இதை நீங்க எக்ஸ்பிளைன் 2 மார்க்ஸ்லாம் கேட்குறாங்கன்னா இந்த 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ என்னெல்லாம் ஸ்டெப் டு ஸ்டெப் இதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு ER டயக்ராம் வரையறதுக்குன்னு பார்த்தோம்னா முதல்ல மொத்தம் 8 ஸ்டெப் இருக்கு. என்னெல்லாம் பார்த்தோம்னா முதல்ல ஐடென்டிஃபை என்டிட்டிஸ், நம்ம கிட்ட என்ன என்டிட்டி கொடுத்துருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்குரிய ஆட்ரிபியூட்லாம் என்னன்னு டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஆட்ரிபியூட்ஸுக்கும் என்டிட்டிஸ்க்கும் இடையில ரிலேஷன்ஷிப் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அந்த என்டிட்டியை ட்ரா பண்ணணும். அந்த என்டிட்டியை வரைஞ்சிட்டு என்டிட்டிக்கான ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்னவோ அதெல்லாம் ட்ரா பண்ணணும். ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸையும் அதாவது கனெக்ட் பண்ணணும் என்டிட்டிஸை. அதுக்கப்புறம் அதோடைய கார்டினாலிட்டி அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ரிலேஷன்ஷிப் 1:1 1:many, இந்த கார்டினாலிட்டி போடணும். ஃபைனலாக நம்மளோட ER டயக்ராம் கிடைச்சிடும். ஓகேவா? சிம்பிளா புரியுதா? இந்த ஸ்டெப்பு கீழே நீங்க ரெண்டு பாயிண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் பண்ணணும், முதல்ல என்டிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஆட்ரிபியூட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், என்டிட்டியை வரையணும், ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணணும், என்டிட்டிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணணும், கார்டினாலிட்டி மென்ஷன் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணிடணும் ER டயக்ராம். இவ்வளவுதான் ஸ்டெப்ஸ். இப்போ வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பேங்கோட ER டயக்ராம் எடுத்துக்க போறோம். முதல்ல என்டிட்டியை டிஃபைன் பண்ண போறேன். என்னெல்லாம் என்டிட்டி இருக்கும் அப்படின்னா நேமு, பிளேஸ், திங்ஸ் தான் இது. ஓகே, அப்போ என்னெல்லாம் பேங்கோட என்டிட்டி இருக்குன்னா பேங்க், பிரான்ச், எம்ப்ளாயி, கஸ்டமர், லோன் அக்கௌண்ட், இதெல்லாம் தான் வந்து என்டிட்டி. ஓகே, அதை ரெப்ரசென்ட் பண்றது எப்படி பண்ணணும், ரெக்டாங்கிள். ஸோ பேங்க்னு ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு திங் எடுத்துக்கிறேன். இதுக்கான ER டயக்ராம்ல பேங்க், லோனு, பிரான்ச், எம்ப்ளாயி, கஸ்டமர், அக்கௌண்ட் இவங்கெல்லாம் யாருன்னா என்டிட்டி. நான் என்டிட்டி போட்டுட்டேன். அடுத்து ஆட் பண்ணணும் யார, ஆட்ரிபியூட்டை. இப்போ பேங்க் அப்போ ஆட்ரிபியூட்னா ப்ராப்பர்ட்டிஸ் தட் டிஸ்கிரைப் த என்டிட்டி. என்டிட்டியை டிஸ்கிரைப் பண்ண போற ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்வோம். அதை ஓவல் ஷேப்ல மென்ஷன் பண்ண போறோம். இப்போ பேங்க்னு எடுத்துக்கிட்டா பேங்கோட நேம், பேங்க்குக்கு ஒரு கோடு. லோனுன்னு எடுத்துக்கிட்டா லோனுக்கு நம்பர், லோனோட அமௌண்ட் எவ்வளோ. எம்ப்ளாயின்னு எடுத்துக்கிட்டா எம்ப்ளாய்க்கான ஐடி, சேலரி, எம்ப்ளாயோட டெசிக்னேஷன் என்னங்க, மேனேஜரா இருக்காங்களா, அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காங்களா, ரிலேஷனல் மேனேஜரா இருக்காங்களா, அந்த டெசிக்னேஷன். அடுத்து பிரான்ச்னு எடுத்துக்கிட்டா பிரான்ச்சோட நேம் என்ன, எந்த இடத்துல இருக்கு, லொகேஷன். கஸ்டமர் எடுத்துக்கிட்டா கஸ்டமரோட நேம், ஐடி, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ். அக்கௌண்ட்னு எடுத்துக்கிட்டா அக்கௌண்ட்டோட நம்பர், அக்கௌண்ட்டோட டைப், சேவிங் அக்கௌண்ட்டா, கரண்ட் அக்கௌண்ட்டா. இந்த மாதிரி ஒவ்வொரு என்டிட்டிக்கான ஆட்ரிபியூட்ல என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் புரியுதா? ஈஸியா இருக்கா? அடுத்து எஸ்டாப்ளிஷிங் ரிலேஷன்ஷிப். இப்போ அந்த ஆட்ரிபியூட் வரைஞ்சாச்சு, நமக்கான இது வரைஞ்சாச்சு, அது என்ன என்டிட்டியும் வரைஞ்சாச்சு. இப்போ என்டிட்டிக்கும் ஆட்ரிபியூட்ஸுக்கும் இடையில ஒவ்வொரு என்டிட்டிக்குமான ரெண்டு என்டிட்டி இருக்குன்னா அதுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, இதெல்லாம் தான் ட்ரா பண்ண போறோம். இப்போ பேங்க் எடுத்துக்கிட்டேன். பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா பேங்க் ஹேஸ் பிரான்ச். ஓகேவா?
ஓகே, பேங்க் ஹேஸ் பிரான்ச். ஒரு பேங்க்கு, இங்கேயும் ஒரு ஐஃபன் போட, ஒரு பேங்க்குக்கு நிறைய பிரான்ச் இருக்கலாம். கரெக்டா? அப்போ 1:many. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருந்து என்ன 1:many விட்டுருங்க, பேங்க் பிரான்ச் வச்சுக்கோங்க. பேங்க் ஹேஸ் பிரான்ச். ஓகேவா? அடுத்து பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரான்ச் ஆஃபீஸ் எல்லாமே லோனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, பிரான்ச் ஆஃபீஸ்ல தான் நம்ம போய் லோன் வாங்குவோம். நம்ம கிட்ட எந்த பிரான்ச் இருக்கோ, ஸோ பிரான்ச் ப்ரொவைட்ஸ் லோனு. ஓகேவா? எம்ப்ளாயி எங்க ஒர்க் பண்ணுவான்? இந்த பிரான்ச் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுவான். ஓகேவா? பேங்க் branchல. so employee works in branch. okay, next customer. branch contains customer. branch எல்லாம் என்ன பண்ணிருக்கலாம்? கஸ்டமரை வச்சிருக்கலாம். அடுத்து customer has account. ஓகேவா? கஸ்டமருக்கு அக்கவுண்ட் இருக்கலாம். எங்க அப்படின்னா பேங்க்ல. அடுத்து எங்க இருக்கும்னா branch எல்லாமே மெயின்டைன் பண்ணும். எதை அப்படின்னா அக்கவுண்ட்டை மெயின்டைன் பண்ணும். ஓகே, இதுதான் ரிலேஷன்ஷிப். புரியுதா? இதுல தெளிவா உங்களுக்கு இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? பேங்க் has branch. ஓகேவா? அடுத்து branch has அத லோன் ப்ரொவைட் லோனு. அடுத்து எம்ப்ளாயி ஒர்க்ஸ் இன் பிரான்ச். கஸ்டமர் பிரான்ச் கண்டெயின் கஸ்டமர். அடுத்து கஸ்டமர் ஹேஸ் அக்கௌண்ட். அடுத்து அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் பிரான்ச், அதாவது பிரான்ச் மெயின்டைன்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு. அடுத்து நம்ம என்னன்னு சொல்லணும்? ஸ்பெசிஃபையிங் கார்டினாலிட்டி. கார்டினாலிட்டினா ரிலேஷன்ஷிப் 1:1 ரிலேஷன்ஷிப்பா, 1:many ரிலேஷன்ஷிப்பா, many-to-1 ரிலேஷன்ஷிப்பா, many-to-many ரிலேஷன்ஷிப்பா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னா பேங்க். இங்க பாருங்க, ஒரு பேங்க்கு நிறைய பிரான்ச் வச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு பேங்க் 1:many ரிலேஷன்ஷிப் கார்டினாலிட்டி. ஓகேவா? அதுவே நிறைய பிரான்ச் நிறைய லோனை கொடுக்கலாம். ஸோ many-to-many ரிலேஷன்ஷிப். ஒரு எம்ப்ளாய் நிறைய எம்ப்ளாயி ஒரு பிரான்ச்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ many-to-1 ரிலேஷன்ஷிப். ஓகேவா? அடுத்து பிரான்ச் கண்டெய்ன்ஸ் கஸ்டமர். ஒரு பிரான்ச் நிறைய கஸ்டமரை வச்சிருக்கலாம். ஸோ 1:m. ஓகேவா? 1:many ரிலேஷன்ஷிப். அடுத்து ஒரு கஸ்டமர் ஒரு அக்கௌண்ட் தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஏதோ ஒரு அக்கௌண்ட் தான் நம்ம ஒரு பேங்க்ல வச்சிருக்க முடியும். ஸோ ஒன் கஸ்டமர் ஒரு அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ 1:1 ரிலேஷன்ஷிப். அதுவே ஒரு பிரான்ச் நிறைய அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ 1:many ரிலேஷன்ஷிப். ஓகே, இதுக்கு பேரு தான் கார்டினாலிட்டி ஸ்பெசிஃபை பண்றது. ஓகேவா? இவ்வளவுதாமா நமக்கு ஒரு இஆர் டயக்ராம் டிரா பண்றது அப்படின்றது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எந்த மாதிரி நமக்கு டயக்ராமேட்டிக் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அதோட என்டிட்டி என்ன, ஆட்ரிபியூட்ஸ் என்ன, அதுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் என்ன, அதுக்கப்புறம் கார்டினாலிட்டியை மென்ஷன் பண்றது. சோ இதுக்கான பிரைமரி கீ ஐடென்டிஃபை பண்றதுனா யூனிக் ஐடென்டிஃபையர், அதாவது ஒருத்தவங்களை பத்தி மென்ஷன் பண்ணி இவங்களுக்கு இது மட்டும்தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது யூனிக்கான திங்க நம்ம பிரைமரி கீன்னு சொல்லுவோம். இப்போ நேம்னா யூனிக்கா இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒரு நேம் இருக்கும். ஐடினா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐடி தான் கொடுத்துருப்பாங்க, எம்ப்ளாயி ஐடி, கஸ்டமர் ஐடி எல்லாம். இதெல்லாம் தான் பிரைமரி கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கெல்லாம் எது பிரைமரி கீஸோ அதை என்ன பண்ணணும்னா அண்டர்லைன்ல மென்ஷன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போட பிரான்ச்சோட கோடு, லோன் நம்பர், அக்கௌண்ட் நம்பர்லாம் இண்டிவிஜுவலா இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி மென்ஷன் பண்ணணும். இப்போ பிரான்ச் நேம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோடு, அதை நம்ம அண்டர்லைன் பண்ணிருக்கணும். நீங்க இங்க நான் பண்ண மிஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கோங்க. லோன் நம்பரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணிருக்கணும். எம்ப்ளாயி ஐடி அண்டர்லைன் பண்ணிருக்கணும். கஸ்டமர் ஐடி அண்டர்லைன் பண்ணிருக்கணும். கஸ்டமர் நேம் வந்து அண்டர்லைன் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர் அண்டர்லைன் பண்ணிக்கணும். இதெல்லாம் இண்டிவிஜுவல் யூனிக் திங். இது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா பிரைமரி கீயா இருக்கணும். ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இப்படி தான் ஒரு இஆர் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். ஈஸியாக பண்ணலாம். நல்லா படிச்சுக்கோங்க. யூனிட் 1ல இதை கவர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.